Taste the Daily. மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் புரட்சி தமிழரின் எழுச்சி பயணத்தின் 60வது நாளில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி நாமக்கல் மாவட்டத்தில் பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். இதன் ஒரு பகுதியாக குமாரபாளையம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சானார்பாளையத்தில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் குவிந்துள்ள நிலையில் 4 ஆண்டு கால திமுக ஆட்சியின் அவலங்களை எடுத்துரைக்க உள்ளார். இது குறித்த கூடுதல் விவரங்களை தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். ஜெயக்குமார், வணக்கம். விவரங்களை சொல்லுங்க. வணக்கம். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் புரட்சி தமிழருடைய எழுச்சி பயணத்தில் நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய சானார்பாளையம் பகுதியிலே திறந்திருக்கக்கூடிய பல்லாயிரக்கணக்கான மக்கள் மத்தியிலே அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் வருகை தந்து கொண்டிருக்கிறார். சாலையினுடைய 2 மரங்களிலும் பல்லாயிரக்கணக்கான பெண்கள் பூரண கும்ப மரியாதையோடு மலர்களை தூவி அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களை வரவேற்று வருகிறார்கள். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முன்னாள் அமைச்சர் தங்கமணியுடைய ஏற்பாட்டிலே பிரம்மாண்டமான முறையிலே அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் வரவேற்று வருகிறார்கள். அந்த காட்சியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே இந்த குமாரபாளையம் சட்டமன்ற தொகுதிக்கு பல்வேறு மக்கள் நல திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பள்ளிப்பாளையம் முதல் ஈரோடு வரை புதிய பாலங்கள் அமைப்பதற்காக காவேரி ஆற்றின் குறுக்கே அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய சுமார் 30 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலே பல்வேறு திட்டங்கள் இங்கு நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. எஸ்பிபி காலனி ரயில்வே பாதை உயர்மட்ட மேம்பாலம் அமைப்பதற்காக 44.15 கோடி ரூபாய் பணம் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. எஸ்பிபி பேப்பர் மில் காவேரி RS கீழ்மட்ட பாலம் அமைக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு 22 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. குமாரபாளையம் நகராட்சியிலே குறிப்பாக புதைவட மின் தடம் அமைப்பதற்காக மொத்த மதிப்பீடு ரூபாய் 200 கோடி ரூபாய், அதாவது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் ஒதுக்கீடு செய்யப்பட்டு சுமார் 50 கோடி ரூபாய் அதற்கு நிதியும் ஒதுக்கப்பட்டு அதற்கான பணிகளும் நடைபெற்று வருகிறது. குறிப்பாக திருச்செங்கோட்டிலிருந்து ஈரோடு 4 வழிச்சாலை அதாவது ஆலம்பாளையம் பேரூராட்சி முதல் பள்ளிப்பாளையம் வரை மேம்பாலம் கட்டுவதற்காக மொத்த மதிப்பீடு ரூபாய் 424 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. குமாரபாளையம் திருச்செங்கோடு தொகுதிக்கு குடிநீர் திட்ட பணிகளுக்காக 400 கோடி ரூபாயும், அதே போல குமாரபாளையம் தாலுகா அலுவலகம் அமைப்பதற்காக 2.54 கோடி ரூபாயும், கலை மற்றும் அறிவியல் கல்லூரி அமைப்பதற்காக 10 கோடி ரூபாயும், குமாரபாளையம் மற்றும் வெப்படை பகுதியிலே தீயணைப்பு நிலையம் அமைக்கப்பட்டிருக்கிறது. குமாரபாளையம் தாலுகா போக்குவரத்து அலுவலகம் ஆக்டிவ் அலுவலகம் அமைத்துக் கொடுக்கப்பட்டிருக்கு. வெப்படையிலே காவல் நிலையம் மற்றும் புதிய கட்டிடம் கட்டி கொடுக்கப்பட்டிருக்கிறது. மக்களுடைய பிரச்சனைகளை தீர்வு காண்பதற்காக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே செய்து கொடுக்கப்பட்டிருக்கு. அதே போன்று பள்ளிப்பாளையம் கொட்டமெத்தை முதல் தங்ககிரி வரை 4 வழிச்சாலையிலே அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே அந்த ஒட்டுமொத்தமாக 4 வழிச்சாலை அமைத்துக் கொடுக்கப்பட்டு போக்குவரத்து நெரிசலுக்கு தீர்வு காணப்பட்டிருக்கிறது. இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே செய்யப்பட்ட பல்வேறு நல திட்டங்களை திமுக அரசு அரசியல் காழ்ப்புணர்ச்சியோடு நிறுத்தி வைத்திருப்பதாக இங்கு இருக்கக்கூடிய மக்கள் குற்றம் சாட்டியிருக்கிறார்கள். அம்மா மினி கிளினிக் 12 கிளினிக்கில் இந்த குமாரபாளையம் சட்டமன்ற தொகுதியிலே அதிமுக அரசு கொண்டு வந்த ஒரு மக்கள் நல திட்டங்களை அரசியல் காழ்ப்புணர்ச்சியோடு நிறுத்தி இருக்கிறது திமுக அரசு. திருச்செங்கோடு முதல் குமாரபாளையம் அலங்கூர் ரயில்வே கடவு பாலம் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. குமாரபாளையம் தொகுதிக்குட்பட்ட சுத்திகரிப்பு நிலையம் அமைக்கப்படவில்லை. குமாரபாளையம் காவல் துணை கண்காணிப்பாளர் அலுவலகம் அமைக்கப்படவில்லை. இப்படி பல்வேறு கோரிக்கைகளை இந்த சட்டமன்ற தொகுதியிலே திமுக அரசு நிறைவேற்றி கொடுப்பதாக வாக்குறுதி அளித்துவிட்டு ஆனால் மக்களை வஞ்சித்திருப்பதாக குற்றம் சாட்டியிருக்கிறார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வர வேண்டும். இங்கே இருக்கக்கூடிய விசைத்தறியை சார்ந்தவர்களுக்கு அந்த விசைத்தறியை நம்பி இருக்கக்கூடிய நெசவாளிகளுக்கு வாழ்வாதாரம் மேம்படுவதற்கு நூல் மற்றும் அவர்களுக்கான அந்த முழுமையான மின்சாரத்தை வழங்குவதற்கு ஏற்பாடு செய்து கொடுக்க வேண்டும் என்கிற கோரிக்கை இருக்கிறது. இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே மும்முனை மின்சாரம் வழங்கப்பட்டது. குறிப்பாக இங்கு இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டும் கூட இந்த திமுக அரசு கண்டுகொள்ளவில்லை என்கிற வேதனை இந்த மக்களிடத்தில் இருக்கிறது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமைந்தவுடன் இந்த நெசவாளிகள் விசைத்தறி தொழிலாளர்களுடைய வாழ்வாதாரம் மேம்படுவதற்கு பல்வேறு நலத்திட்டங்கள் அவர்களுக்கான சலுகைகள் நலத்திட்டங்களை கொடுப்பதற்கும், குறிப்பாக ரேஷன் கடைகள் மூலமாக பொங்கல் வேஷ்டி சட்டை இந்த தறிகள் கைத்தறி நெசவாளிகள் மூலமாகவும் விசைத்தறி நெசவாளிகள் மூலமாகவும் தமிழகத்திலே கொள்முதல் செய்து வழங்கப்பட வேண்டும் என்கிற கோரிக்கை எல்லாம் இருக்கிறது. இதனையெல்லாம் சரி செய்து கொடுக்கக்கூடிய ஆட்சியாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு செய்து கொடுக்கும் என்கிற நம்பிக்கை இந்த மக்களிடத்தில் இருக்கிறது. திமுக அரசு ஒட்டுமொத்தமாக இந்த சட்டமன்ற தொகுதியிலே எந்த விதமான நலத்திட்டங்களையும் செய்து கொடுக்கவில்லை. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி மலர வேண்டும். 2026 மக்களுடைய பெயர் ஆதரவோடு இந்த திட்டங்கள் அதிமுக ஆட்சி அமைந்தவுடன் செய்து கொடுக்க வேண்டும், செய்து கொடுப்பார்கள் என்கிற நம்பிக்கை இந்த மக்களிடத்தில் இருக்கிறது.
நாம் ஏற்கனவே திருச்செங்கோடு சட்டமன்ற தொகுதியிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் உரையாற்றுகிற பொழுது இந்த அரசு மக்களை எல்லாம் எப்படியெல்லாம் வஞ்சித்துக் கொண்டிருக்கிறது, திமுக அரசு மக்கள் விரோத செயல்களை எப்படி செய்து கொண்டிருக்கிறது, திமுக அரசினுடைய கோரிக்கைகள் அறிவிப்புகள் எல்லாம் எப்படி இன்றைக்கு நிராகரிக்கப்பட்டிருக்கிறது என்பதை எல்லாம் தோலுரித்து காட்டி பேசியிருந்தார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு என்பது மக்களுக்கான ஒரு அரசு. அதிமுக அரசு 2026 வரும் என்கிற சூழ்நிலையை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தெரிவித்தார்கள். குறிப்பாக இந்த சட்டமன்ற தொகுதியிலே இருக்கக்கூடிய இந்த மக்களுக்கு திமுக அரசு கொடுத்த வாக்குறுதிகள் ஏன் நிறைவேற்றப்படவில்லை என்கிற ஒரு நிலை இருக்கிறது. இவற்றையெல்லாம் இவர்கள் மறைக்கக்கூடிய நிலை இருக்கிறது. குறிப்பாக பாட்டிலுக்கு 10 ரூபாய் வாங்கக்கூடிய டாஸ்மாக் துறைகளிலே ஏறக்குறைய 4 ஆண்டுகளில் 22,000 கோடி ரூபாய்க்கு மேல் 4.5 ஆண்டுகளில் முறைகேடு நடந்திருக்கிறது. இதை முறையாக விசாரிக்கப்படும், இதில் சம்பந்தப்பட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக இன்றைக்கு இந்த மக்களின் எழுச்சி பயணம் மேற்கொண்டிருக்கக்கூடிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் ஏறக்குறைய தற்போது 170வது சட்டமன்ற தொகுதியாக நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் சட்டமன்ற தொகுதிக்கு இன்றைக்கு 60வது நாளிலே தனது எழுச்சி பிரச்சார பயணத்தை மேற்கொண்டிருக்கிறார். அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். செல்லுகிற இடங்களிலெல்லாம் பல்லாயிரக்கணக்கான பொதுமக்கள் சாலையிலே திறந்து உற்சாகமான வரவேற்பு அளித்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு ஏராளமான கட்டுப்பாடுகள் நெருக்கடிகளை தொடர்ந்து கொடுத்தாலும் கூட தடைகையெல்லாம் தகர்ந்தெறிந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு மிகப்பெரிய அளவிலே இன்றைக்கு எழுச்சியான இந்த பிரச்சாரத்தை, அதாவது மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்கிற இந்த 170வது சட்டமன்ற தொகுதியினுடைய எழுச்சி பிரச்சாரம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் சாலையினுடைய 2 மரங்களில் நின்று கொண்டிருக்கக்கூடிய பெண்கள் மலர்களை தூவி முளைப்பாரியை கையிலே ஏந்தி, அதாவது பூரண கும்ப மரியாதையோடு அவர்கள் இரட்டைகளை காண்பித்து அந்த கையை அசைத்து உற்சாகமாக வரவேற்கக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களோடு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முன்னாள் அமைச்சர் நாமக்கல் மாவட்ட கழக செயலாளர் தங்கமணி அவர்கள் உடன் வந்து கொண்டிருக்கிறார். இந்த சட்டமன்ற தொகுதியை பொறுத்தளவிற்கு ஏராளமான மக்கள் நல திட்டங்களை அதிமுக ஆட்சியிலே அவர் அமைச்சராக இருந்தபோது மின்சாரத்துறைக்கு, குறிப்பாக இந்த பகுதியில் இருக்கக்கூடியவர்களுக்கு, விசைத்தறியை சார்ந்தவர்களுக்கு, கைத்தறி நெசவாளர்களுக்கு தங்கு தடையின்றி மின்சாரம் வழங்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. அதே போன்று அவருடைய வாழ்வாதாரம் மேம்படுவதற்கு, அதாவது அரசு அவர்கள் நெய்யக்கூடிய அந்த வேட்டியை சேலையை கொள்முதல் செய்து ரேஷன் கடைகள் மூலமாக வழங்கப்பட்டதன் மூலமாக மிகப்பெரிய அளவிலே அவர்களுக்கு அந்த உற்பத்தி செய்யக்கூடிய பொருளுக்கான ஒரு விலை பாதுகாப்பு, பணி பாதுகாப்பு இருந்தது. இன்றைக்கு பல பேர் அந்த நிறுவனங்களை மூடிவிட்டு தொழிலையே விட்டுவிட்டு செல்லக்கூடிய அவல நிலைக்கு தள்ளப்பட்டிருப்பதாக வேதனை தெரிவிக்கிறார்கள். அந்த நிலையில்தான் இந்த சட்டமன்ற தொகுதியுடைய அவலம் இருந்து கொண்டிருப்பதாக வேதனையோடு தெரிவிக்கிறார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி மக்களுக்கான ஆட்சியாக, பெண்களுக்கான ஆட்சியாக, மாணவர்களுக்கான ஆட்சியாக, ஏழை எளிய மக்களுக்கான ஆட்சியாக, தொழிலாளர்களுக்கான ஆட்சியாக, நெசவாளர்களுக்கான ஆட்சியாக, விவசாயிகளுக்கான ஆட்சியாக, மீனவர்களுக்கான ஆட்சியாக, ஏன் அதாவது முதியவர்கள், வயதானவர்கள், கணவனால் கைவிடப்பட்டவர்கள் அனைவருக்குமே அந்த ஓய்வூதியத்தை அவர்களுக்கு வழங்கப்பட்ட பென்ஷன் தொகையை முறையாக வழங்கிய அரசாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருந்தது. அதனால்தான் இந்த எழுச்சி அவர்கள் அதிமுக ஆட்சியின் காரணமாக பெற்ற பயனின் காரணமாக இன்றைக்கு பல்லாயிரக்கணக்கான பொதுமக்கள் இங்கே திரண்டு இரட்டைகளை தங்களுடைய விரல்களால் அசைத்து மலர்களை தூவி முளைப்பாரிகளை கையிலேந்தி பெண்களும் குழந்தைகளும் முதியவர்களும் இஸ்லாமியர்களும் இளைஞர்களும் என உற்சாகமான ஒரு வரவேற்பினை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களுக்கு அளித்துக் கொண்டிருக்கிறார். இந்த எழுச்சியை பார்க்கிற பொழுது குமாரபாளையம் சட்டமன்ற தொகுதி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய எஃகு கோட்டை என்பதை மீண்டும் ஒரு முறை நிரூபிக்கும் விதமாக அதிமுகவுடைய பொதுச் செயலாளருக்கு உற்சாகமான ஒரு வரவேற்பினை அளித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் சட்டமன்ற தொகுதியிலே இன்றைக்கு இந்த எழுச்சி பிரச்சாரம் மேற்கொள்ள வந்து கொண்டிருக்கிறார். அவரோடு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முன்னாள் அமைச்சர் தங்கமணி அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார். அதே போல இதற்கு முன்னதாக, அதாவது திருச்செங்கோடு சட்டமன்ற தொகுதிக்கு எழுச்சி பிரச்சாரம் மேற்கொள்வதற்கு வருவதற்கு முன்பாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முன்னாள் அமைச்சர் KP அன்பழகன், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முன்னாள் அமைச்சர் MR விஜயபாஸ்கர், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முன்னாள் அமைச்சர் NR சிவபதி, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முன்னாள் அமைச்சர் டாக்டர் சரோஜா,
அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முன்னாள் துணை கொறடா மனோகரன், சட்டமன்ற உறுப்பினர்களாக இருக்கக்கூடிய சேகர், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் பிரபு, அதே போன்று பொன் சரஸ்வதி, குறிப்பாக திருச்செங்கோடு நகர அவை தலைவராக இருக்கக்கூடிய பொன்னுசாமி, மாநில கொள்கை பரப்பு துணை செயலாளர் இருக்கக்கூடிய ரதிமீனா சேகர், அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய மாவட்ட செயலாளராக இருக்கக்கூடிய முருக்கோடை ராமர், அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முன்னாள் அமைச்சர் பரஞ்சோதி என அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் புரட்சித்தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களுக்கு உற்சாகமான வரவேற்பினை வழங்கி இருக்கிறார்கள். மலர்கொத்துக்களை கொடுத்து வரவேற்றிருக்கிறார்கள். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளருக்கு பூரண கும்ப மரியாதை வழங்கப்பட்டது. தொடர்ச்சியாக ஏறக்குறைய நாம் 2 கிலோமீட்டருக்கு நீளமாக வந்து கொண்டிருக்கிறோம். சாலையிலே ஏராளமான பொதுமக்களும் பெண்களும் இளைஞர்களும் கூடி அதிமுகவுடைய பொதுச் செயலாளருடைய அந்த பேருந்திற்கு முன்பாக உற்சாகமான ஒரு எழுச்சியான வரவேற்போடு அந்த வாகனத்தை அணிவகுத்து அவர்கள் அழைத்து செல்லக்கூடிய அந்த காட்சியை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். குறிப்பாக இங்கே காவல்துறையினுடைய குறைபாடு என்பது பாதுகாப்பு பணியிலே இங்கு காவலர்களே இல்லாத ஒரே ஒரு நிலை இருக்கிறது. பாதுகாப்பு அளிக்கிறோம் என்கிற பெயரில் ஒரு காவலர் கூட பாதுகாப்பு பணிக்கு ஈடுபடுத்தப்படவில்லை. அதே போன்ற காவல்துறை தரப்பிலே இங்கே ஒரு சிலர் மட்டுமே இருக்கிறார்கள். அந்த காட்சியை நம்மால் பார்க்க முடிகிறது. ஆனால் கெடுபிடிகளும் நெருக்கடிகளும் கொடுக்கப்பட்ட அவலத்தை நம்மால் பார்க்க முடிகிறது. அதையும் தாண்டி இன்றைக்கு பல்லாயிரக்கணக்கான பெண்கள் குமாரபாளையம் சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய இந்த பகுதியில குழுகுகிற விதமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித்தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களை வரவேற்றுக் கொண்டிருக்கிறார்கள். சானார்பாளையம் பகுதி மக்கள் வெள்ளத்திலே குலுங்கிக் கொண்டிருக்கிறது. அனுமதிக்கப்பட்ட இடத்தை தாண்டி பல்லாயிரக்கணக்கான மக்கள் வெள்ளத்திலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித்தலைவர் எடப்பாடி கே பழனிசாமியுடைய வாகனம் வந்து கொண்டிருக்கிறது. அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களை வரவேற்று அவருடைய எழுச்சியை கேட்பதற்காக, அவரை பார்ப்பதற்காக, அவருடைய உரையை கேட்பதற்காக பல்லாயிரக்கணக்கான இளைஞர்கள் இங்கே கூடியிருக்கிறார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே மக்களுக்கு செய்து கொடுக்கப்பட்ட திட்டங்கள் ஏராளம். தாலிக்கு தங்கம், அதே போன்று மாணவ மனைகளுக்கு இலவச மடிக்கணினி, பள்ளியிலே படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு மிதிவண்டி, காலணி, அதே போன்று சீருடை, அவர்களுக்கு பாட புத்தகங்கள், இப்படி ஏராளமான திட்டங்கள் கொடுக்கப்பட்டது. அதே போன்று வேலைக்கு செல்லக்கூடிய பெண்கள் வேலைக்கு செல்வதற்காக இருசக்கர மானியம் வழங்கப்பட்டது. 25,000 ரூபாய் வழங்கப்பட்டது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் வழங்கப்பட்ட இந்த திட்டங்களை எல்லாம் மூடு விழா நடத்தி இருக்கு. குறிப்பாக இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே அம்மா மினி கிளினிக் என்று 2000 கிளினிக்கள் தமிழகம் முழுவதும் தொடங்கப்பட்டது. ஏழை எளிய மக்கள் அவர்களுடைய உடல்நலத்திற்கு அவர்களுக்கு பாதிப்பு ஏற்படுகிற போது அந்தந்த பகுதியிலே அவருடைய சிகிச்சை பெறுவதற்கு ஏற்ற வகையிலே அந்த மினி கிளினிக்குகள் உருவாக்கப்பட்டது. அதிமுக அரசு கொண்டு வந்தது இது மக்களிடம் ஒரு பயன்பெறக்கூடிய திட்டமாக இருக்கிறது என்பதற்கு ஒரே காரணத்திற்காக அதற்கு மூடு விழா கண்டது திமுக அரசு. அதே போன்று அம்மா உணவகம் ஏழைகளுடைய அமுது சுரவியாக மணிமேகலையாக இருந்து தங்களுடைய குழந்தைகளை பிள்ளைகளை அம்மா என்று ஒட்டுமொத்த தமிழகமே அழைக்கிற அந்த தாயினுடைய மனதிலிருந்து உதித்த அம்மா உணவகம் என்கிற அந்த திட்டத்தை இன்றைக்கு முடக்குகிற விதமாக அம்மா உணவகத்திற்கு எப்படியெல்லாம் மூடு விழா காணலாம், அந்த அலுவலகங்கள் எப்படியெல்லாம் நெருக்கடி கொள்ளலாம், அதில் இருக்கக்கூடிய உணவு சமைக்கக்கூடிய பாத்திரங்கள் சரி செய்து கொடுக்காமல், அதே போன்று அங்கு இருக்கக்கூடிய பணியாளர்களுக்கு சம்பளம் வழங்காமல், அவர்களுக்கு தயாரிக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் வழங்காமல் பல்வேறு நெருக்கடிகள் கொடுக்கப்பட்டது. தொடர்ந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் போராட்டத்தை அறிவித்து போராட்டம் நடத்தியது. கைவிட வேண்டும் என்ற அதிமுக பொதுச் செயலாளர் கண்டன அறிக்கை வெளியிட்டார். அதன் பிறகு ஓரளவிற்கு இந்த திட்டம் மக்களிடம் மிகப்பெரிய அளவில் எழுச்சியான திட்டமாக இருக்கிறது. அண்டை மாநிலங்கள் கூட பின்பற்றக்கூடிய ஒரு திட்டமாக இருக்கிறது. உலக அரங்கிலே பாராட்டக்கூடிய ஒரு திட்டமாக இருக்கிறது. இதனை கைவிட்டால் மிகப்பெரிய பிரச்சனை ஏற்படும் என்பதை உணர்ந்து அம்மா உணவகங்கள் இன்றைக்கு விடப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் கூட முறையான அவர்கள் சுத்திகரிக்கப்பட்ட சுகாதாரமான உணவு குடிநீர் பல்வேறு இடங்களில் இல்லை என்கிற வேதனையை இந்த சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் வைக்கிறார்கள். ஒரு அரசு மருத்துவமனையிலே யார் செல்வார்கள்? ஏழை எளிய மக்கள், அடித்தட்டு மக்கள், தொழிலாளர்கள், விவசாயிகள் செல்வார்கள். அந்த பகுதியிலே ஒரு அம்மா உணவகம் உருவாக்கி அந்த பகுதியிலே எளிமையான மலிவான விலையிலே உணவு கிடைப்பதற்கு ஒரு வழி செய்தால் அதை எப்படி முடக்கலாம், அதை எப்படி நசுக்கலாம் என்று கனவு காணுகிற ஒரு அரசாக இந்த அரசு இருக்கிறது என்கிற வேதனையை இன்றைக்கு குமாரபாளையம் சட்டமன்ற தொகுதியிலே இருக்கக்கூடிய மக்கள் வேதனையோடு வைக்கிறார்கள். அதே போன்று தாலிக்கு தங்கும் திட்டம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முத்தான திட்டங்களிலே அது ஒரு மகத்தான திட்டமாக இருந்திருக்கு. அந்த 1 சவரன் தங்க தாலியை வைத்துக் கொண்டுதான் ஒரு ஏழை எளிய நடுத்தர பாமர மக்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு குழந்தைகளுக்கு திருமணம் செய்ய முடியும். அந்த தாலிக்கு தங்கம் 1 சவரன் இன்றைக்கு ஏறக்குறைய
85,000 ரூபாயை தாண்டி 90 ரூபாயை நெருங்கிவிட்டது. அப்படிப்பட்ட ஒரு அவல நிலையிலே அந்த தாலிக்கு தங்கம் திட்டத்தை ஏழைகள் பயன்பெறக்கூடாது என்கிற குறுகிய நோக்கத்தோடு திமுக அரசு நிறுத்தி வைத்திருக்கிறது. இதனால் பல குடும்பங்கள் இன்றைக்கு மிகப்பெரிய சொல்ல முடியாத துயரத்துக்கு ஆட்பட்டிருப்பதாக அவர்கள் வேதனை தெரிவிக்கிறார்கள். எனவே இப்படிப்பட்ட மக்கள் நல திட்டங்களை கூட கைவைத்து முடக்குகிற ஒரு அரசாக, மக்கள் மீது பற்று இல்லாத அரசாக, மக்களை வஞ்சிக்கக்கூடிய, மக்களை வேதனையில் தள்ளக்கூடிய அரசாக திமுக அரசு இருக்கிறது என்று மக்கள் வேதனைப்படுகிறார்கள். இதனை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தனது எழுச்சி பயணத்தினுடைய இந்த பிரச்சாரத்திலே தாலிக்கு தங்கம் திட்டம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வந்ததும் வழங்கப்படும், அதோடு ஒரு பட்டு வேட்டி பட்டு சேலை அந்த மணமக்களுக்கு வழங்கப்படும் என்கிற அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். அதே போன்று தீபாவளி தோறும் பெண்களுக்கு இலவசமாக சேலை வழங்கப்படும் என்கிற அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். வீடு இல்லாத, காங்கிரீட் வீடு இல்லாமல் குடிசை வீட்டிலே வாழக்கூடிய அடித்தட்டு மக்கள், பாமர மக்கள், ஏழை எளிய மக்களுக்கு அதாவது பல லட்சம் ரூபாய் செலவிலே ஒரு அழகான அந்த காங்கிரீட் வீடு கட்டித்தரப்படும் என்கிற அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். அதே போன்று ஆட்டோ தொழிலாளர்கள் இன்றைக்கு ஆட்டோனுடைய அந்த வருமானத்தை வைத்து வாழ்வாதாரத்தை பிறக்கக்கூடிய ஆட்டோ ஓட்டுநர்கள் 75,000 ரூபாய் மானியமாக வழங்கப்படும் என்கிற இந்த அறிவிப்பு மிகப்பெரிய அளவிலே அந்த மக்களிடத்திலே வரவேற்பை பெற்றிருக்கிறது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளருக்கு ஆட்டோ ஓட்டுநர்கள் சங்கத்தின் சார்பிலே, ஆட்டோ தொழிலாளர்கள் சார்பிலே ஒவ்வொரு இடத்திலும் செல்லுகிற இடங்களில் எல்லாம் அவர்கள் நன்றி தெரிவிக்கக்கூடிய அந்த நிலையை நம்மால் பார்க்க முடிகிறது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே இதே போன்று ஏராளமான திட்டங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கு. அதே போன்று வீடு கட்டுவதற்கு, ஏழை எளிய மக்கள் பயன்படுவதற்கு அம்மா சிமெண்ட் என்கிற ஒரு சிமெண்டை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே கொண்டு வரப்பட்டது. ஆனால் இன்றைக்கு வலிமை சிமெண்ட் என்று ஸ்டிக்கர் ஒட்டி பெயர் மாற்றம் செய்யப்பட்டிருக்கு. ஆனால் வலிமை சிமெண்டில் வலிமை இல்லாமல் இருப்பதாக சிமெண்டை பயன்பெறக்கூடிய வாங்கக்கூடியவர்கள் கோரிக்கை வைக்கிறார்கள். அப்படி பயனற்ற ஒரு சிமெண்ட் கூட இன்றைக்கு கிடைக்காமல் அதற்காக போராட வேண்டிய நிலை இருக்கிறது. ஆளும் கட்சியை சேர்ந்தவர்கள் அதனை அபகரித்துக் கொள்கிறார்கள், அதனை தேவையான அளவுக்கு அதிகமாக எடுத்துக் கொள்கிறார்கள் என்கிற குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது. அதே போன்று 100 நாள் வேலை திட்டத்திலும் ஆளுகிற திமுகவை சேர்ந்த நபர்கள் உள்ளே நுழைந்து 150 நாளாக அந்த வேலையை வைத்துத் தருவதாக வைக்கப்பட்ட கோரிக்கை நிராகரிக்கப்பட்டு அந்த கோரிக்கை நிறைவேற்றப்படாமல் 100 நாள் வேலையை கூட வழங்காமல் இன்றைக்கு அதற்கு உரிய கூலியையும் கொடுக்காமல் வஞ்சிக்கப்படக்கூடிய அவலநிலையில் தான் இன்றைக்கு இந்த அரசு மக்களை கிடத்தி இருக்கிறது என்கிற வேதனை இந்த சட்டமன்ற தொகுதியிலே இருக்கக்கூடிய மக்களுக்கு இருக்கிறது. 100 நாள் வேலை திட்டம் என்பது ஏழை எளிய மக்கள், வேலை இல்லாதவர்கள், அன்றாடம் அவர்களுடைய வாழ்க்கையை நகர்த்தக்கூடியவர்களுக்காக 100 நாள் வேலை திட்டம் கொடுக்கப்பட்டது. அப்படி கொடுக்கப்பட்ட அந்த 100 நாள் வேலை திட்டம் 100 நாள் என்பது இன்றைக்கு எட்டாக்கணியாக சென்றிருக்கிறது. அதே நேரத்திலே 100 நாள் வேலையிலும் உரிய கூலி இல்லை. 30 ரூபாய் 40 ரூபாய் அளவிற்கு சொற்ப தொகை வழங்கப்படுகிறது. ஒரு நாள் முழுவதும் ஏறக்குறைய காலையில் செல்கிறவர்கள் மாலை வரை இருக்க வேண்டிய சூழ்நிலை நிர்பந்திக்கப்படுகிறார்கள். ஆளும் கட்சியினுடைய அராஜகம் தலைவிற்கு ஆடுவதாக 100 நாள் வேலை திட்டத்திலே பணிபுரியக்கூடிய இந்த சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்கள் குற்றம் சாட்டுகிறார்கள். அதாவது ஏழை எளிய மக்கள் பயன்பெறுவதற்காக ஒரு திட்டத்தை அறிவித்தால் அந்த திட்டத்தில் இருந்து எப்படி கொள்ளை அடிப்பது, அந்த திட்டத்தில் இருக்கக்கூடிய வேலை நாட்களை எப்படி குறைப்பது, அந்த கூலியை எப்படி குறைப்பது, அதிலிருந்து எப்படி ஆட்டை போடுவது என்றெல்லாம் யோசித்து அங்கு இருக்கக்கூடிய நிர்வாகிகளுடைய அட்டகாசமும் அட்டூழியமும் தலைவிரித்து ஆடுவதாக ஒரு குற்றச்சாட்டு இங்கே முன்வைக்கப்பட்டிருக்கு. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே மக்களுக்கு தேவையான பல்வேறு நலத்திட்டங்கள் செய்து கொடுக்கக்கூடிய ஒரு மகத்தான இயக்கமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு, புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி அம்மா, அதே போன்று புரட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமியாக இருக்கட்டும், அனைவருடைய ஆட்சி காலத்திலும் மக்களுக்கு தேவையான திட்டங்களை சிந்தித்து அதில் செயல்படுத்தக்கூடிய, அதனை செயல்படுத்தி அரசாக இருந்திருக்கிறது. அந்த நன்றியோடு இன்றைக்கு நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் சட்டமன்ற தொகுதியிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களை வரவேற்பதற்காக பல்லாயிரக்கணக்கான மக்கள் இங்கே கூடியிருக்கிறார். பல்லாயிரக்கணக்கான மக்கள் வரவேற்கிறார்கள். இளைஞர்கள் ஒன்று கூடி அவர்கள் உற்சாகமாக அதிமுக பொதுச் செயலாளர் வரவேற்று அந்த களத்திற்கு அழைத்து சென்று கொண்டிருக்கிறார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் சானார் பாளையத்திலே திறந்திருக்கக்கூடிய பல்லாயிரக்கணக்கான மக்கள் மத்தியிலே இந்த குமாரபாளையம் சட்டமன்ற தொகுதியிலே எழுச்சூரை ஆற்றுவதற்காக வருகை தந்து கொண்டிருக்கிறார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய எஃகு கோட்டையாக இந்த குமாரபாளையம் சட்டமன்ற தொகுதி விளங்கி கொண்டிருக்கிறது. அதிமுக ஆட்சியிலே
நிறைவேற்றப்பட்ட திட்டங்கள், அதனால் பயன்பெற்ற மக்கள் இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரை வரவேற்றுக் கொண்டிருக்கிறார்கள். இதற்கு முன்னதாக திருச்செங்கோடு சட்டமன்ற தொகுதியிலே அதிமுக பொதுச் செயலாளர் பல்லாயிரக்கணக்கான மக்கள் மத்தியிலே அந்த எழுச்சி உரையை ஆற்றினார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தொண்டர்கள், நிர்வாகிகள் என குமாரபாளையம் சட்டமன்ற தொகுதியை இன்றைக்கு குலுங்குகிற விதமாக பல்லாயிரக்கணக்கான மக்கள் கூடி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களை வரவேற்றுக் கொண்டிருக்கிறார்கள். அந்த காட்சியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதிமுக ஆட்சியிலே மக்களுக்கு பல்வேறு இலவச திட்டங்கள் வழங்கப்பட்டது. அதாவது கறவை மாடுகள், அதே போன்று இலவச மிக்சி கிரைண்டர், ஆடு மாடு கோழி, இப்படி பல்வேறு திட்டங்கள் வழங்கப்பட்டது. ஒரு ஏழையின் வீட்டில் ஒரு பசு இருந்தால் அந்த குடும்பம் பிழைத்துவிடும். ஒரு ஆடு கொடுத்தால் அந்த ஆடு பல்லாயிரக்கணக்கான குட்டிகளோடு அந்த குடும்பம் வறுமையை போக்கிக் கொள்ளும். அதே போன்று பெண்கள் தங்களுடைய துயரில் வீட்டு வேலைகளில் இருந்து தங்களை காப்பாற்றிக் கொள்வதற்காக இலவச மிக்சி கிரைண்டர், அதே போன்று மின்விசிறி எல்லாம் கொடுக்கப்பட்டது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே. இன்றைக்கு அரசியல் காழ்ப்புணர்ச்சியோடு அந்த திட்டங்கள் எல்லாம் அனைத்து நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே கொண்டு வரப்பட்ட திட்டங்களை இன்றைக்கு ஆட்சி மாற்றத்திற்காக வந்திருக்கக்கூடிய அரசியல் காழ்ப்புணர்ச்சிக்காக நீங்கள் நிறுத்திவிட்டாலும் 2026 அத்தியாயம் எழுதப்படும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அரியணை ஏறும். மக்களுக்கான ஆட்சியில் மக்களுக்கான திட்டங்கள் செயல்படுத்தப்படும். ஒன்று விடாமல் அனைத்து திட்டங்களையும் நாங்கள் செய்து கொடுப்போம் என்கிற வாக்குறுதியை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தனது எழுச்சி பயணத்திலே ஒவ்வொரு இடத்திலும் அறிவித்துக் கொண்டிருக்கிறார். இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் இந்த நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் சட்டமன்ற தொகுதிக்கு வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சில நிமிடங்களில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் குமாரபாளையம் சட்டமன்ற தொகுதி சானார்பாளையம் பகுதியில் இருக்கக்கூடிய பல்லாயிரக்கணக்கான மக்கள் மத்தியிலே தனது எழுச்சி உரையை ஆற்றவிருக்கிறார். அந்த உரையை கேட்பதற்காக பல்லாயிரக்கணக்கான மக்கள் இங்கே திரண்டிருக்கிறார்கள். இளைஞர்கள் இங்கே திரண்டிருக்கிறார்கள். மாணவர்கள் இங்கே திரண்டிருக்கிறார்கள். பொதுமக்கள் இங்கே திரண்டிருக்கிறார்கள். இஸ்லாமிய மக்கள், கிறிஸ்துவ மக்கள் என பல்லாயிரக்கணக்கான திரண்டை உற்சாகமான வரவேற்பினை அளித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த பகுதி முழுவதும் மனித தலைகளாக காட்சியளித்துக் கொண்டிருக்கிறது. இரவிலே வானிலிருந்து நட்சத்திரங்கள் ஒளிர்வது போல இந்த பூமியில இருந்து மின்விளக்குகள் ஒளிர்கிறது. அதற்கு மத்தியிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமிகளை வரவேற்று பல்லாயிரக்கணக்கான மக்கள் இங்கே குழுமி உற்சாகமாக மலர்களை தூவி முளைப்பாரிகளை கையிலிருந்து பூரண கும்ப மரியாதையோடு வரவேற்றுக் கொண்டிருக்கிறார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே மக்களுக்கான திட்டங்கள் செய்து கொடுக்கப்பட்டது. அந்த திட்டங்கள் இன்றைக்கு மகத்தான திட்டங்களாக மக்கள் மனதிலே நீங்காத திட்டங்களாக இருக்கிறது. ஆனால் அரசியல் காழ்ப்புணர்ச்சி என்கிற ஒரே ஒரு நிலையில் தீய சக்தி திமுக அனைத்தையும் நிறுத்தி விட்டதாக அவர்கள் வேதனைப்படுத்திக் கொண்டிருக்கிறார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சி மக்களுக்கான ஆட்சி விரைவிலே 2026 மலர வேண்டும் என்கிற அந்த கோரிக்கையோடு அந்த இயக்கத்தோடு இங்கே குழுமி இருக்கக்கூடிய மக்களை பார்க்கலாம். ஒவ்வொருவரும் தங்களுடைய கரங்களில் இருக்கக்கூடிய 2 விரல்களை உயர்த்தி இரட்டை இலையை காண்பித்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி வரவேற்கக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி தற்போது நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் சட்டமன்ற தொகுதி சானார்பாளையம் பகுதியிலே திரண்டிருக்கக்கூடிய பல்லாயிரக்கணக்கான மக்கள் மத்தியிலே தனது எழுச்சி உரையை ஆற்றவிருக்கிறார்கள். அதற்காக இந்த பகுதிக்கு வருகின்றிருக்கிறார்கள். உற்சாகமான வரவேற்பு. பல்லாயிரக்கணக்கான மக்கள் எங்கு பார்த்தாலும் மனித தலைகளாக காட்சியளித்துக் கொண்டிருக்கிறது. அலைகடல் என திறந்திருக்கக்கூடிய இந்த குமாரபாளையம் சட்டமன்ற தொகுதி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய எஃகு கோட்டை என்பதை இந்த தொகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் காட்டியிருக்கிறார்கள். நாமக்கல் மாவட்டமே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கோட்டை என்பதை மீண்டும் ஒரு முறை நிரூபிக்கும் விதமாக பல்லாயிரக்கணக்கான மக்கள் இங்கே திரண்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களை வரவேற்று குறிப்பாக இந்த நாமக்கல் மாவட்டத்திலே எழுச்சி உரை ஆற்றுவதற்காக வருகின்ற கொண்டிருக்கக்கூடிய அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமியுடைய உரையை கேட்க பல்லாயிரக்கணக்கான மக்கள் இங்கே திரண்டிருக்கிறார். நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் சட்டமன்ற தொகுதியை குலுங்குகிற விதமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய எஃகு கோட்டையாக இந்த குமாரபாளையம் சட்டமன்ற தொகுதி விளங்கிக் கொண்டிருக்கிறது.
அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முன்னாள் அமைச்சர் தங்கமணி அவருடைய ஏற்பாட்டிலே பல்லாயிரக்கணக்கான மக்கள் இங்கே திரண்டு உற்சாகமான வரவேற்பினை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களுக்கு இங்கே அழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதிமுகவுடைய மக்கள் நல திட்டங்கள், அதிமுகவுடைய செயல்பாடுகள், அதிமுகவில் கொண்டு வந்த மக்களுக்கான பல்வேறு அர்ப்பணிப்பு திட்டங்களை இன்றைக்கு மக்கள் அதனை நுகர்ந்திருக்கிறார்கள். அதனை தங்களுக்கு தேவையான திட்டங்களாக அவர்கள் பயன்பெற்றிருக்கிறார்கள். அந்த பயனைத்தான் இன்றைக்கு வெளிப்படையாக காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய எஃகு கோட்டையாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சரித்திரம் நிறைந்த ஒரு தொகுதியாக இன்றைக்கு குமாரபாளையம் தொகுதியிலே பல்லாயிரக்கணக்கான மக்கள் மத்தியிலே அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி வருகின்ற கொண்டிருக்கிறார்கள். பல்லாயிரக்கணக்கான மக்கள் மத்தியிலே திரண்டிருக்கக்கூடிய இந்த மக்கள் வெள்ளத்திலே அவரது வாகனம் குமாரபாளையம் சட்டமன்ற தொகுதி தானார்பாளையம் பகுதிக்கு வருகின்றிருக்கிறது. அதிமுகவுடைய திட்டங்கள், மக்கள் நல திட்டங்கள், பெண்களுக்கான திட்டங்கள், முதியோர்களுக்கான திட்டங்கள், மாணவர்களுக்கான திட்டங்கள், ஏழை எளிய மக்களுக்கான திட்டங்கள், விவசாயிகளுக்கான திட்டங்கள், மீனவர்களுக்கான திட்டங்கள், நெசவாளர்களுக்கான திட்டங்கள், இப்படி விவசாயிகளுக்கான திட்டங்கள், இப்படி சொல்ல முடியாத திட்டங்களை அள்ளி கொடுத்த ஒரு அரசு என்றால் அது அதிமுக. அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் மகத்தான மக்கள் இயக்கத்தினுடைய பல்வேறு மக்கள் திட்டங்களுக்கு மத்தியிலே இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் பல்லாயிரக்கணக்கான மக்கள் மத்தியிலே வருகின்ற கொண்டிருக்கிறார்கள். எழுச்சியான ஒரு வரவேற்பினை இந்த சட்டமன்ற தொகுதியிலே இருக்கக்கூடிய மக்கள் அழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த காட்சியினை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். உற்சாக வெள்ளத்திலே இன்றைக்கு குமாரபாளையம் சட்டமன்ற தொகுதி தானார்பாளையம் முழுமையாக இங்கே இருக்கக்கூடிய மக்கள் தங்களுடைய வெளிப்படையான அன்பை இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களுக்கு அழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த எழுச்சியை தான் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மக்கள் நல திட்டங்கள், மக்களுக்கான அரசு, அதாவது ஒரு வலிமையான தமிழகத்தை உருவாக்க வேண்டும், வளமான தமிழகத்தை உருவாக்க வேண்டும், பாதுகாப்பான தமிழகத்தை உருவாக்க வேண்டும் என்றால் அது அதிமுக அரசு வேண்டும். பெண்களுக்கு பாதுகாப்பு வேண்டும் என்றால் அது அதிமுக அரசாகத்தான் இருக்க வேண்டும். அதுதான் அந்த பாதுகாப்பை உறுதி செய்யும். அதே போன்று போதையில்லா தமிழகத்தை உருவாக்க வேண்டும் என்றால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசால் மட்டுமே முடியும் என்கிற நம்பிக்கை இந்த மக்களிடத்தில் இருக்கிறது. போதையினுடைய கலாச்சாரத்தை சுற்றி சீரழியக்கூடிய ஒரு மாநிலமாக இன்றைக்கு திமுக ஆட்சியிலே இன்றைக்கு மாறி இருக்கிறது. எங்கு சென்றாலும் கஞ்சா சாக்லேட், கஞ்சா கேக், கஞ்சா எண்ணெய், பிரவுன் சுகர், மெத்தாம்பெட்டமின், LSD ஸ்டாம்ப் என்று வார்த்தைகளால் சொல்ல முடியாத அளவிற்கு போதைப் பொருள்களுடைய எண்ணிக்கை தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கிறது. தமிழகம் காணாத போதைப் பொருளை திமுக ஆட்சியிலே தமிழகம் இன்றைக்கு கண்டு கொண்டிருக்கிறது. தமிழகம் இதுவரை கண்டிராத போதைப் பொருளை நுகரக்கூடிய மாநிலமாக திமுக ஆட்சியிலே மாற்றப்பட்டிருக்கிறது. இளைய சமுதாயம் போதையால் சீரழிந்து கொண்டிருக்கிறது. இதனை மாற்ற வேண்டும் என்கிற நிலை இருக்கிறது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி எடப்பாடி கே பழனிசாமி வரவேற்கும் விதமாக தாவேக்க கொடியினை அந்த தாவேக்க நிர்வாகிகள் தொண்டர்கள் கையிலே ஏந்தி இந்த கூட்டத்துக்கு மத்தியிலே வரவேற்கக்கூடிய அந்த காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தமிழகத்திலே இருக்கக்கூடிய அனைத்து தரப்பு மக்களுக்கும் பாதுகாப்பான ஒரு இயக்கம் என்பதை ஒவ்வொரு அரசியல் கட்சிகளை சேர்ந்தவர்களும் காங்கிரஸ் கொண்டிருக்கிறார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே கூட்டணி கட்சிகளாக இருக்கக்கூடிய பாஜக, அதே போன்று IJK, தமிழ் மாநில காங்கிரஸ் உள்ளிட்ட ஏராளமான அரசியல் கட்சிகளை சேர்ந்த தொண்டர்களும் இங்கே குழுமி இருக்கிறார்கள். தாவேக்காவை சேர்ந்த நிர்வாகிகளும் அவருடைய கொடிகளோடு இங்கே நின்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களை வரவேற்றுக் கொண்டிருக்கிறார்கள். தங்களுடைய கொடிகளை உயர்த்தி அதிமுகவிற்கு தங்களுடைய ஆதரவை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். மக்களுக்கான ஒரு இயக்கம், மகத்தான இயக்கம் என்பதை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒவ்வொரு நேரத்திலும் சொல்லாமல் செய்து கொண்டிருக்கிறது. ஆட்சியில் இருக்கிற போது மக்களுக்கான திட்டங்களை தேடி செய்கிற இயக்கமாகவும், ஆட்சியிலே இல்லாத போது அந்தந்த மக்களுக்கான குறைகளை கேட்டறிந்து ஆட்சிக்கு வந்தவுடன் அதனை களையக்கூடிய, அந்த குறைகளை செய்து கொடுக்கக்கூடிய ஒரு இயக்கமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இயக்கம் இருக்கிறது. அதற்காகத்தான் இன்றைக்கு பல்லாயிரக்கணக்கான மக்கள் இந்த எழுச்சியான வரவேற்பை நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் சட்டமன்ற தொகுதியை குலுங்குகிற விதமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களுக்கு அளித்துக் கொண்டிருக்கிறார்கள். மக்களுக்கான இந்த எழுச்சி என்பது மிகப்பெரிய அளவிலே இன்றைக்கு தமிழகமே உற்று பார்க்கக்கூடிய அளவிலே 170வது சட்டமன்ற தொகுதியாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தனது 60வது நாளிலே நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் சட்டமன்ற தொகுதியிலே
குழுமி இருக்கக்கூடிய பல்லாயிரக்கணக்கான மக்கள் மத்தியிலே எழுச்சி உரை ஆற்றுவதற்காக வருகின்ற கொண்டிருக்கிறார்கள். முன்னதாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நாமக்கல் மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் அமைச்சர் தங்கமணி அவர்கள் பேசி வருகிறார். அதை பார்க்கலாம்.